வாராக. இப்போ கடந்த அதாவது புது சிருஷ்டி வால்யூம்ல 2 அத்தியாயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முடிச்சுட்டு இப்போ 3வது அத்தியாயத்துக்கு நேராக கடந்து போகிறோம். அப்போ இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியினுடைய அழைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது அத்தியாயம். இந்த 3வது அத்தியாயம் பக்கம் வந்து பார்க்கும் பொழுது 91 196 பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கங்களை தான் நம்ம ஒவ்வொரு வாரமாக தியானிக்க போகிறோம். எந்த தலைப்பின் கீழாக சொல்லி பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியினுடைய அழைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்புல நம்முடைய சகோதரர் அநேக காரியங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கார். பொதுவாக வந்து பார்க்கும் பொழுது இந்த புது சிருஷ்டியினுடைய அத்தியாயம் 6வது அத்தியாயம் முழுவதுமாக ஒரே ஒரு வசனத்தை மையமாக கொண்டுதான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர்ல நம்ம ஏற்கனவே அநேக முறை படித்த ஒரு வசனம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட நாம் ஒரு முறை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த ஒரு மைய வசனத்தை தான் நம்முடைய சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவனுடைய ஆவியில வெளிப்படுத்தப்பட்டு அநேக காரியங்களை இந்த புஸ்தகம் முழுவதும் எழுதியிருக்கார். அதுலேயும் இந்த 3வது அத்தியாயத்தில் சகோதரர் என்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்பு எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை இந்த ஒரு 3வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு புது சிருஷ்டி எப்படியாக அது அழைக்கப்படுகிறது, அந்த அழைப்புக்கு எந்த மாதிரி எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அழைப்பை பற்றின காரியங்களை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு காரியத்தை கூட சகோதரர் இந்த 3வது இதில் எழுதியிருக்கார். அப்போ முதல்ல அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் எதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த 1,44,000 பேராக மாறுவதற்குண்டான ஒரு காரியத்திற்கும் சரி, அல்லது இன்னும் சொல்ல போனா பரம அழைப்பிற்கு அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் அப்படின்ட்டு சகோதரர் தன்னுடைய அந்த ஒரு ரைட்டிங்ஸ்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி எழுதும் பொழுது அவர் 92ஆம் பக்கத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா அந்த பிராக்கெட் பண்ணதுல கொஞ்சம் படிங்க சிஸ்டர். புது சிருஷ்டியின் அங்கத்தினர்களாகும் வாய்ப்பும் அதன் சாத்தியங்கள், சலுகைகள், ஆசீர்வாதங்கள், மகிமைகள் ஆகியவற்றில் பங்கு பெறவும் பொதுவாக உலக மனு மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உலக மனு மக்களுக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த அழைக்கப்பட்டவர்கள் எங்கிருந்தா வர்றாங்கன்னு பார்த்தோம்னா எதுல இருந்து வர்றாங்க? உலக ஜனங்களுக்குள்ள. ஆனா சகோதரர் எழுதும் பொழுது உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுவதில்லைன்னா கொடுக்கப்படுவதில்லை, மாறாக தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வகுப்பாருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டதுன்னா இந்த அழைக்கப்பட்டவர்கள் கூட எதுல இருந்து வந்திருக்காங்கன்னா அப்படி பார்க்கும் பொழுது சகோதரர் எழுதும் பொழுது இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த 1வது விஷயத்துல எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப இது ஒரு பொதுவான அழைப்பு அல்லன்னா அப்ப இந்த ஒரு அழைக்கப்பட்டவர்கள் எங்கிருந்தா வந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா உலகத்திலிருந்து வந்தவங்க. இந்த அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள்னா இப்ப நமக்கு தெரியணும் இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார் இல்லைங்களா? அப்போ சகோதரர்களுக்கு எழுதும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள்னா அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உலகத்துல இருந்தாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது உலகத்துல இருக்கும்போது யாருக்குமே என்ன வரலன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு அழைப்பு வரல. மாறாக அவங்க ஆல்ரெடி எங்கே பிரித்து எடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க உலகத்திலிருந்து. எதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா உலகத்தினுடைய எல்லா வழிபாடுகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி விலகி வேற ஒரு அமைப்புல இருந்து, அதாவது சொல்லும் பொழுது பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த ஒரு அழைப்பு அப்படிங்கிறத கூட சகோதரர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. அதான் சொல்லும்போது இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல. உலகத்தில் இருந்தாலுமே இந்த ஒரு அழைப்பு வந்து பொதுவான அழைப்பு அல்ல. இந்த ஒரு பரம அழைப்பு அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தகுதியானவர்கள். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே எதுக்கு தகுதியானவர்கள்னா பரலோக அழைப்புக்கு தகுதியானவர்கள். அப்ப அழைக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம அழைக்கப்பட்டு இப்ப எதுக்குள்ள வந்திருக்கோம் சொல்லி பார்க்கிறோம்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் எது தகுதியானதுன்னு சொல்லி பார்க்கிறோம்னா இந்த ஒரு அழைப்பு தகுதியானது. அப்ப இந்த ஒரு 1ஆம் விஷயத்தை நம்ம கவனிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் கவனிச்சு படிக்கும் பொழுது ஆனா அந்த ஒரு வசன பகுதிகள் என்ன ஒரு மேற்கோள் காட்டுதுன்னா இந்த ஒரு அழைப்பு ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு கூட இருந்தத மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஒரு சில வசனங்கள் காண்பிக்கப்படுது இல்லையும் பார்க்குறோம். அது எங்கே பார்க்குறோம்னா பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள். அவங்க எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம்
இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி எல்லா பக்கம் பரவுனதுக்கு அப்புறம் அதிலிருந்து வந்தவங்க தான் இந்த அழைக்கப்பட்ட விஷயத்துல வந்தவங்க, அவங்க தான் இந்த ஒரு அழைப்புக்கு தகுதியானவர்கள்னா, பழைய ஏற்பாட்டில் கவனிக்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் என்ன மாதிரி பேசுன்னு சொல்லி பார்க்கிறோம்னா படிக்கலாம் சிஸ்டர். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். பூமியில் உள்ள வம்சங்களுக்குள்ள உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இங்கேயே தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள்ல உங்களை மாத்திரம் தெரிந்து கொள்றேன்னா இது ஒரு கவனிக்க வேண்டிய வார்த்தையா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு தேவன் சொல்லியிருக்காரு, பூமியில் உள்ள வம்சங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது எப்படி பரம அழைப்பு இல்லாமல் போகுங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் சகோதரர் அப்படியே என்ன பண்றாருன்னா தொடர்ந்து எழுதுறாரு. எவ்வாறாக அவர் எழுதுறாருன்னா, அதாவது இவங்க அதாவது அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி பின்னாடி வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நிழலாக மாத்திரம் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா பூமியில ஒரு தெரிந்து கொண்டு என்ன பண்ணிருக்காருன்னா அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. இப்போ நமக்கு என்ன ஒரு நிதானிச்சு பார்க்கும் பொழுது, அப்போ இந்த ஒரு புது சிஷ்யனுடைய அழைப்பு எங்கிருந்து தொடங்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாக தொடங்கினாலுமே அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அழைப்பு எவ்வாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பரம அழைப்பு அல்ல, மாறாக அவங்களுக்கு என்ன ஒரு அழைப்புன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய அழைப்பு அப்படிங்கிறத கூட சகோதரர் சொல்லிட்டு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகம் பார்க்கும் பொழுது அதில் எங்கேயுமே பரம அழைப்பை பற்றி என்ன பண்ணலை, சொல்லலை இல்லைங்களா. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அதில் முழுவதுமாக எதை பற்றி அதிகமாக பேசப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரலோக அழைப்பு அல்லது பரம அழைப்பை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனாலும் அந்த சகோதரர் எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய சிஷ்யர்களுக்கு அதாவது பரம அழைப்புக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு உரிய சட்டங்களும் திட்டங்களும் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணலைன்னா வரையறுக்கப்படவில்லை. ஆனாலும் இந்த புதுசா அந்த ஒரு அழைப்புக்குள்ள வர்றவங்க வளருவதற்கு அல்லது புது சிஷ்டி வளருவதற்கு தேவையான நிழலும் பொருளும் அல்லது எச்சரிப்பான காரியங்களை எங்கே வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ புது சிஷ்டிக்கு உண்டான எந்த ஒரு நியமங்களும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படலை. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு பரலோக வாய்ப்புக்கு உண்டான ஒரு வசனங்களும் என்ன பண்ணப்படலைன்னா அவங்களுக்காக ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா, அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே எதுக்கு தகுதியானவர்கள்னா பரலோக வாய்ப்புக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏன் தேவன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னு வைங்க, நமக்குள்ள முன்னாடி வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா வணங்கா அதனால கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதுலேயே நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா. பொதுவாக நம்ம ஆரம்ப கட்ட பேசிக் சப்ஜெக்ட்லாம் படிச்சு வரும் பொழுது கூட நமக்கு அதிகமாக வரக்கூடிய எண்ணம் என்னன்னா, ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு போகலைன்னா அவங்க வணங்க கழுத்து உள்ளவர்கள். இப்போ சகோதரர் என்ன பாயிண்ட் வைக்கிறாருன்னா, ரைட் அப்படியே இருந்தாலுமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானே எத்தனையோ கீழ்ப்படிந்தவங்க இருந்தாங்க, ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார். அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதுக்கும் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த பரலோக அழைப்பு முதல் புது சிஷ்டி மூலமாக தொடங்குறது. அந்த முதல் புது சிஷ்டி யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படாம எது வெளிப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னா பரலோக வாய்ப்பு, அந்த ஒரு அழைப்பு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டுங்களா? அப்படின்னா மறுபடியும் ஒரு கேள்வி சகோதரர் என்ன பண்றாருன்னு வைக்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்ம சொல்றதெல்லாம் சரிதான், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரல, அதனால அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துட்டாலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள்ல இருந்தவர் தானே யோவான் ஸ்நானகன். கரெக்டுங்களா? அவர் வெளிப்பட்டதுக்கு பின்பாக அந்த நாட்கள்ல தானே ஊழியம் பண்ணவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்முடைய யோவான் ஸ்நானகன். அப்போ அவருக்கே அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கல. கரெக்டா இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது படிக்கலாம் சிஸ்டர் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. பெரியவன் ஒருவனும் என்ன பண்ணது இல்லைன்னா எழும்பினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கூட என்ன பண்ணலாம் இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, சிறியலிடத்துல பிறந்தவர்ல யோவான் ஸ்நானகன் மாதிரி யாரும் இல்லைங்கிற ஒரு மேன்மையை கொடுத்தாலும் பரலோக வாய்ப்பு அவங்களுக்கு இல்லைங்கிற ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ எந்த அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை கூட சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புது சிருஷ்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, முதல் புது சிருஷ்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அதனுடைய நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா அவருடைய மரணம். கரெக்டுங்களா? அப்ப அவருடைய மரணத்துல தான் புது சிருஷ்டிக்கு உண்டான அந்த ஒரு முழுமை என்ன ஆகுதுன்னா
கம்ப்ளீட் ஆகுது. அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தக்கூடிய யோவான் ஸ்நானகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு போவது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இல்லை. அதாவது அந்த பாவ நிவாரண நாளுக்கான பலி இன்னும் என்ன பண்ணப்படலைன்னா செலுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட சகோதரர் அந்த பாவ நிவாரண பலிகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி எழுதக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்குறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அதாவது பாவத்திற்கான பலி என்ன பண்ணணுங்க, நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறும் பொழுதுதான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா, பரலோக வாய்ப்புக்கு உண்டான ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த கரு உருவானாலும் எப்பொழுது அது நிறைவேறுகிறது அல்லது முற்று பெறுகிறது அல்லது முழுமை அடைகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உயிர் தெழுதல்ங்கிற ஒரு விஷயத்துல நடக்கும் பொழுது அந்த புது சிருஷ்டிங்கிற காரியம் முழுமை பெறுகிறத பார்க்கிறோம். அப்ப அது வரைக்கும் எது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, பரம அழைப்பு என்ன பண்றது இல்லைங்க, வெளிப்பட்டாலும் அதற்குண்டான காரியங்கள் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு என்னவாக இது பண்றது இல்லைன்னா போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். காரணம் முதல் புது சிருஷ்டி யாருன்னு சொல்லி பார்க்கிறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். இப்போ அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய முதல் புது சிருஷ்டி அவர் எப்ப மரிக்கிறாரோ அந்த விஷயத்தை அவங்க இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன பண்றாங்க பெற்றுக்கொண்டு அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து என்ன பண்ணப்படுதுன்னா தொடங்கப்படக்கூடிய காரியத்தை கூட என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். வசனத்தின் மூலமாக கூட நம்ம உறுதியாக்குறோம். படிங்க சிஸ்டர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். அப்போ அந்த பெரிதான ரட்சிப்பு எப்ப இருந்து தொடங்குறது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அந்த மரணத்தினுடைய பிரதிபலன் உயிர் தெழுதல் இருந்து என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை கூட பார்க்கிறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அழைக்கப்பட்டவர்கள் தகுதியானவர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அழைப்பு, பெரிய அழைப்பு மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு அழைப்பு எந்த அழைப்பு அல்லன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரத்துக்குரிய ஒரு அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாதான், முதல் புது சிருஷ்டி வெளிப்பட்டாதான் பரலோக அழைப்பு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா திறக்கப்படுறத கூட பார்க்குறோம். அப்படி பரலோக அழைப்பு திறக்கப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட நாள்லேயே பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் இருந்தாங்களே, அவங்களுக்கு ஏன் வெளிப்படலைன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டாலும் அவருக்குள்ள வளரக்கூடிய அந்த புது சிருஷ்டி உருவாகி எப்போ தன்னுடைய மரணத்தில் முழுமை அடையுதோ அப்போவே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரலோக வாய்ப்பு முழுமையாகிறது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், முதல் புது சிருஷ்டி எப்ப உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானமாக இருந்தாலுமே அது எப்ப முற்று பெறுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் மரணத்தை என்ன பண்றாருன்னா ஜெயம் கொள்ளும் பொழுது. கரெக்டுங்களா? இப்ப என்ன கேள்வினா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எது உருவாக ஆரம்பிக்குது? புது சிருஷ்டி உருவாக ஆரம்பிக்குது இல்லைங்களா? அவர் எடுத்த கொஞ்ச நாள்லயே அல்லது அந்த நம்ம வேத வசனங்களை படிக்கும் பொழுது அந்த ஒரு காலப்பகுதியிலேயே யாரும் கூட ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க, சீஷர்கள் ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. அப்ப இவங்க எவ்வாறாக கரெக்டா இல்லைங்களா? அடுத்த கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் புது சிருஷ்டியினுடைய ஆரம்பம் தான் எப்ப முழுமைப்படுதுன்னா அவருடைய மரணத்திலேங்கிறது பார்க்கும் பொழுது அவருடைய காலத்திலேயே ஞானஸ்தானம் எடுத்தாங்களே, அப்ப அவங்களுக்குள்ள புது சிருஷ்டி வளரவில்லையா? கரெக்டா இல்லைங்களா? நியாயமான கேள்விங்களா? இதை சகோதரர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து எழுதும் பொழுது என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, அந்த காலத்துல இவங்க புது சிருஷ்டியாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாலுமே தற்காலிக முறையில் புது சிருஷ்டியாக இவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா தேவனால அங்கீகரிக்கப்பட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டுகள் காலத்துல எத்தனையோ நிழல்கள் இருக்கு. அதுல சொல்லணும்னா ஆசாரிப்பு கூடாரம் இல்லைங்களா? உண்மையிலேயே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் தேவையா? தேவனுக்கு தேவையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா எதற்காக அதை பயன்படுத்துறான்னு சொல்லி பார்க்கும்போது எபிரேயர்ல நம்ம படிக்கிற 10ஆம் அதிகாரத்துல வரப்போகிற நன்மைகளின் நினைவா இருக்குன்னா ஒரு நிழலா இருக்கு. அப்போ ஒரு தற்காலிகமாக வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எது நிழலா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆசாரிப்பு கூடாரம் நிழலா இருக்கு. அது போலவே பிற்காலத்தில் இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பாக செய்யக்கூடிய ஊழியத்துக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சி தற்காலிக முறையில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா புது சிருஷ்டியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. அப்போ இதுக்கப்புறம் எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்து போறாங்களோ அதுக்கப்புறம் தான்
வரக்கூடிய ஒவ்வொரு புது சிஷ்யும் எப்படியாக எண்ணப்படுறாங்கன்னா, பரலோக வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் தகுதியானவர்கள்ங்கிற பார்த்தோம் இல்லைங்களா, அதற்கு அவங்க என்னப்படுறாங்க. வாசிக்கலாம் வசனம். ரோமர் 1:2 ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாத்தீங்கன்னா, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப இதுக்கு முன்னாடி வரக்கூடிய, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை அழைப்பு வந்தாலுமே அது என்ன அழைப்பு அல்ல அப்படிங்கிறத பார்க்குறோம்னா, பரலோக அழைப்பு அல்ல. இது ஒரு பொதுவான அழைப்பும் அல்ல. யார் ஒருவர் கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிந்து, அதாவது பேர் சபையிலிருந்து இந்த ஒரு அழைப்புக்குள்ள வர்றாங்களோ அவர்கள் மாத்திரமே எதுக்கு போகிறதுக்கு தகுதியானவருங்கன்னா, பரலோக அழைப்புக்கு போகிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, இந்த ஒரு அழைப்பை பார்க்கும்போது, இப்போ நம்மளாம் இந்த ஒரு அழைப்புக்குள்ள தான் வந்திருக்கோம் இல்லைங்களா. உண்மையிலேயே நம்ம சொல்ல போனோம்னா நம்மளோட நல்லவங்க இல்லையா? ரொம்ப அமைதியாயிருவோம். நல்லவங்க இருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்க. என்ன எல்லாரும் நல்லவங்க இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது நம்மளோட மேன்மையானவங்க இருக்காங்களா? இருக்காங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தார்? மேன்மையானவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கலாமே, நல்லவர்களுக்கு தேவன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்மளுடைய கிருகையினால என்ன பண்ணலைங்க, வரல. தேவனுடைய கிருபையினால என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப அடுத்து என்ன கேள்வி தொடங்குதுன்னா, அப்படின்னா இந்த ஒரு அழைப்பை மேன்மை உள்ளவர்களுக்கே கொடுத்திருக்கலாமே, கரெக்டுங்களா? அடுத்த சகோதரர் அப்படி என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. எந்த தலைப்பின் கீழே எழுதுறாருன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வல்லவர் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அப்போ மேன்மை உள்ளவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம்னா, கண்டிப்பா நம்மளா இருந்தா ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் சூஸ் பண்றோம்னு நீங்க யாரை சூஸ் பண்ணுவோம்? நல்ல பெஸ்ட் இல்லைங்களா? அப்படிதானே எல்லா வேலைக்கும் தெரியுது. ஆனா தேவன் என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள் வல்லவர்கள் ஆகும்படி என்ன பண்ணல, தேவன் தெரிந்து கொள்ளல அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இதுல எழுத ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்க்கிறோம்னா, இந்த ஒரு தலைப்பின் கீழாக எழுதுறார். அதை கூட படிச்சிடலாம் சிஸ்டர். அழைக்கப்பட்டவர்கள் வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அல்லது கற்று தேர்ந்தவர்கள் அநேகர் இல்லை. இந்த விசேஷமான அழைப்பு சிலருக்கு மாத்திரமே கொடுக்கப்படும் என்றால், விழுந்து போன மனிதருக்குள் பிரபுக்களுக்கும் மிகவும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கும் மிகவும் திறமையுள்ளவர்களுக்கும் மாத்திரமே கொடுக்கப்படும் என்று நாம் நினைப்பது இயற்கையே. சோ நம்ம நினைக்கிறது ரொம்ப இயற்கையே. ஆனா உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு டவுட் வருது. எப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, இந்த ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது நமக்கே டவுட் வருது. நம்மளை விட நல்லவங்க இருக்காங்க, மேன்மை உள்ளவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அழைப்பு கொடுக்காம தேவன் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தகுதியானவர்கள் சொல்லிட்டு இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய காரியத்தை கூட கடந்த 2 வகுப்புகள் நம்ம படித்தோம். எப்படியாக அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, சூனியத்திலும் சூனியம் இல்லைங்களா, அற்பத்திலும் அற்பம். அதாவது கடைஞ்சி எடுத்தோம்னா கடைசியாக வரக்கூடிய கடை கோடிகளில் உள்ளவங்க தான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்ம. அப்படி நம்மளை எடுத்துட்டு இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. சரி, இப்போ நம்ம கேள்வி உருவாக்கணும், ஏன் தேவன் மேன்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கல, பிரபுக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்ன அதாவது தேவனுடைய ஆவியை வாங்கி நம்மளுடைய சகோதரர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, பார்க்கும்போது அடுத்து படிங்க சிஸ்டர். விழுந்து போன சுபாவத்தில் பெருமை என்பது ஒரு முக்கியமானதொன்றாய் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அது கவனிக்கப்பட வேண்டும். பெரும்பான்மையான சராசரியானவர்களை காட்டிலும் குறைந்தபட்சம் விழுந்தவர்கள் மேலானவர்களாய் இருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருவேளை தேவன் மேன்மை உள்ளவர்களை அழைச்சிருந்தாருன்னா, அல்லது நல்ல ஒரு அறிவு படைத்தவர்களை அழைச்சிருந்தாங்கன்னா இல்லைங்களா, கண்டிப்பா இந்த ஒரு தேவனுடைய திட்டம் நிறைவேறும் பொழுது என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தேவனுடைய திட்டம் என்னவோ கரெக்டு தான், அவர் நல்லதா என்ன பண்ணாருங்க, டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதிலும் பாருங்க, என்னுடைய இந்த சின்ன வேலை இல்லைன்னா அது என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நடந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அநேக சந்தர்ப்பங்களில் விழுந்து போன சுபாவத்திலிருந்து வந்த நம்ம கூட தவறுறோம் இல்லைங்களா, இது நான் தான் பிரதர் பண்ணேன் அப்படிங்கிறத தவறுறோம் இல்லைங்களா. ஆனால் ஒருவேளை இந்த மேன்மை உள்ளவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாச்சுன்னா, அதான் சொல்லும் பொழுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட படிக்க என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் இப்படி செய்தார். அப்ப கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, தேவன் ஒருவேளை இந்த ஒரு சுபாவத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா அவங்க கண்டிப்பா என்ன பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெருமை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு. சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி உருவாக்கலாம், ஏன் பிரதர் பெருமை எவ்வளவு பெரிய விஷயமா இல்லைங்களா? பெருமை எவ்வளவு பெரிய விஷயமானா
நிச்சயமா அவ்வளவு பெரிய விஷயம் தான். எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இன்னைக்கு நம்ம பூமியில எத்தனை தவறுகள் செய்கிறோம், தேவன் மன்னிப்பு கொடுக்குறாரு இல்லைங்களா? ஏன் இதே மன்னிப்பை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து சமமா இருக்கப்பட்ட லூசிஃபருக்கு தேவன் ஏன் மன்னிக்கல? அவர்கிட்ட வேற ஏதாவது தவறான குணம் இருந்துச்சுன்னா, அநேக குணங்கள் இருந்துச்சு, அதனுடைய பிரதான வெளிப்பாடாக என்ன ஒரு குணம் இருந்துச்சு சொல்லி பார்க்கும்போது பெருமை இல்லைங்களா? அப்ப ஏன் தேவன் அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். இந்த ஒரு குணம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல ஒரு பெருமை ஒருத்தருக்கு வரும்னு சொல்லியாச்சுன்னா, அந்த பெருமை வரும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை தேவன் என்ன பண்ணிடுவாராம், ஸ்டாப் பண்ணிடுவாராம். நாம என்ன பண்றோங்கிறதே அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். நம்மளுடைய நிதானத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இழந்துருவாங்க. சகோதரர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, ஒருவருக்கு பெருமை வருமானால் அவங்களுக்கு முதல்ல கட்டாகிறது தேவன் பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஞானத்தை என்ன பண்ணிடுவாருன்னா கட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஏன்னா விழுந்து போன சுபாவத்தில் பெருமை என்பது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஆகவே அது என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல நம்மளும் உள்ள வந்துருவோம். தொடர்ந்து யார் கவனிக்கப்பட வேண்டியது இருக்குன்னா, வெளியில உள்ளவர்கள் அல்ல. இன்னைக்கு தேவன் இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு அல்லங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு, இதை ஏன் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது தேவன் பதில் சொல்றார். அவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெருமைக்குள்ள போயிடுவாங்க. அதான் 1 கொரிந்தியர்ல நம்ம படிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் அந்த 1ஆம் அதிகாரத்துல கடைசி 26ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது படிக்கலாங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அப்ப நம்ம ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறோம். ஏன் தேவன் இந்த ஒரு வாய்ப்பை மேலானவர்களுக்கு, நம்மளை காட்டிலும் நல்லவர்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெருமை பாராட்டிடுவாங்கிறத தேவன் நிதானிச்சு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு அழைப்பை யார் கொடுத்துருக்காருன்னா பலவீனமானவர்களுக்கு இல்லைங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஏன் பலவீனமானவர்களுக்கு கொடுக்கணும் கரெக்டா இல்லைங்களா? இப்போ தேவன் மேல்மையானவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற போது ஒரு காரணம் கண்டுபிடிச்சோம். என்ன காரணம் கண்டுபிடிச்சோம்னா, அவங்க பெருமைக்குள்ளாக போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ பலவீனமானவர்களுக்கு ஏன் தேவன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம என்ன பண்ணணும்னா உருவாக்கணும். அது கூட சகோதரர் எப்படி எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பலவீனமானவர்கள் தேவனுடைய சித்தம்படி வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அந்த 1000 வருட அரசாட்சியில அரசாளும் பொழுது தேவன் 2 விதமான பாடம், அதாவது 2 வகுப்பாருக்கு முக்கியமான பாடத்தை என்ன பண்ண போறாருன்னா கற்றுக் கொடுக்க போகிறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல இந்த பலவீனமானவர்கள் இல்லைங்களா, இந்த பலவீனமானவர்களை தேவன் ஏன் இந்த பூமியில தெரிந்து கொண்டு இத்தனை காரியங்களையும் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1000 வருட அரசாட்சியில 2 வகுப்பாருக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை யார் கற்றுக் கொடுக்க போறாருன்னா ஆண்டவராகி தேவன் என்ன பண்ண போறாருன்னா கற்றுக் கொடுக்க போறார். என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பாடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று மேன்மை உள்ளவர்களுக்கு, இன்னொன்று தேவதூர்களுக்கு. மேன்மை உள்ளவர்களுக்கு ஏன் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா, சகோதரர் எழுதும் பொழுது இந்த ஒரு அழைப்பு நிறைய பேர்னால கவர்ந்து கொள்ளக்கூடிய அழைப்பாக இல்லை. நல்லா ஒரு பாருங்க, ஒரு வசதி படைத்தவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளோட அழைப்பு பற்றி சொன்னோம்னு வைங்க, அவங்களுக்கு பெருசாக என்ன தெரியும் தெரியுங்களா, என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய செல்வம் அப்படிதான் தெரியும் இல்லைங்களா? அப்போ அது மட்டும் இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு உண்டான என்ன பண்றதில்ல வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தாழ்மையான இருதயம் என்ன பண்ணாதுன்னா, பணம் பொருளாதாரம் இருந்தாலுமே அதையும் கூட நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம். என்னன்னா அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வர்றாங்க. அதே நேரத்தில் தாழ்மையான இருதயத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெளிப்படுத்த தவறுறவங்க தான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம், இந்த மேன்மை பாராட்டக்கூடிய விஷயம் உள்ளவங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்க பார்ப்பாங்க. ஒரு வேளை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களை எடுத்துக்கிடலாம். நல்ல உதாரணமாக இருக்காங்க, அவங்க வந்து வர்றாங்கன்னு வைங்க. அவங்க 1000 வருட அரசாட்சியில் வந்ததுக்கப்புறம் யாரை பார்ப்பாங்க, சியோனிலே, நம்மன்னு சொல்றதை காட்டிலும் சியோனிலே இன்னான் பிறந்தான் என்று வசனிக்கப்படும் இல்லைங்களா, அவங்கள பார்ப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது என்ன விஷயம் கற்றுக்குருவாங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்குருவாங்கன்னா, இவங்க ஒன்றுத்துக்குமே உதவாமல் இருந்தாங்களே இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் டீச்சர் வச்சுக்கோங்க, எத்தனை டே திட்டுவாங்க, நம்ம திட்டிருப்பாங்க, உருப்படாதவன் ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான், நம்ம வீட்டில் கூட திட்டிருப்பாங்க இல்லைங்களா. அப்படி உள்ளவங்கலாம் வருவாங்களா இல்லைங்களா. அப்படி வரும் பொழுது
தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்த மனிதர் ஒரு புது சிஷ்ய அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அரசாளும் போது உருப்படாதவங்கன்னு சொன்னோம். ஆனா இவங்க இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்றாங்க, இவ்வளவு பெரிய ஆளுகைக்குள்ள இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமா இல்லைங்களா? கண்டிப்பா எழுதும் இல்லைங்களா? அப்படி எழும்பொழுது தேவனுடைய விஷயம் என்னவாக வெளிப்படும்னா, இந்த பலவீனமானவர்கள் தான், இவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க தான், ஆனாலும் என்னுடைய வார்த்தையை இந்த பூமியிலேயே மூலதனமாக கொண்டு பிரதானமாக கொண்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வளர்ந்தவங்க. இந்த பலவீனமானவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, என்னுடைய வார்த்தையின் வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா செயல்பட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்காங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எல்லா விஷயங்களையும் அப்பயே என்ன பண்றாங்க, தேவன்கிட்ட சரண்டர் பண்றது இல்லைங்களா? அதான் மேன்மையானவர்கள் கண்டிப்பாக தேவனை அந்த ஒரு விஷயத்துல போறதுக்கு இந்த அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை யார் வச்சிருக்காருன்னா தேவன் இந்த பலவீனமானவர்கள் மூலமா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தேவதூதர்களுக்கும் கூட ஒரு முக்கியமான பாடம். எந்த தேவதூதர்களுக்கு அப்படின்னா, விழுந்து போன தேவதூதர்களுக்கு. ஏன்னா விழுந்து போன தேவதூதர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு வந்தவங்க தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்மளை காட்டிலும் இவங்க எப்படி இருந்தவங்க, தேவதூதர்களை பார்த்திலும் சற்று சிறியவர்கள். ஆனா இவங்க எப்படி இந்த ஒரு வாய்ப்புக்கு வந்தாங்கன்னா, கிரியை செய்தது என்ன சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது பலவீனமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த பலவீனமானவர்களை வைத்து தேவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான 2 பாடங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக யாரை தெரிந்து கொள்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பலவீனமானவர்கள். இப்ப இந்த பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ நான் தான், அப்போ நிறைய பேருக்கு அப்போ நான் தான் என்னவாக மாறப்போறேன், நிறைய பேருக்கு பாடமாக மாறப்போறேன்னு சொல்லிட்டு இப்பயே அவங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, அவங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது அடுத்த அவர் என்ன பண்றாருன்னா அப்படி தொடர்ந்து கவனிக்க எழுதுறாரு. இப்போ தேவன் ஏன் மேன்மையானவர்களை தெரிந்து கொள்ளல அப்படிங்கிறது காரணம் பார்த்தோம். நம்மளை தெரிந்து கொண்டாருங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு என்னவா மாறிடக்கூடாதுன்னா பெருமையாக மாறிவிட கூடாது அப்படிங்கிறது கூட என்ன பண்றாருன்னா சகோதரர் எழுதிட்டு, ஏன்னா தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்னா பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறார். கரெக்டுங்களா? இந்த பரிபூரணத்துல கொஞ்சம் குறைந்தாலும் தேவனுடைய நீதியை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஈடுபடுத்த முடியாது. ஆகையினால இந்த பலவீனமானவர்களாக நம்ம கூட என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த பெருமைங்கிற ஒரு குணம் தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க, கவனிக்கப்பட வேண்டியது இருக்குங்கிறத கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா அடுத்து எழுதுறார். அதாவது இப்ப நம்ம பார்த்த ஒரு காரியம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த அழைப்பினுடைய அடுத்த 2வது விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்டைட்டில் தான் சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. இப்போ கண்டிப்பா இது தொடர்ந்து கவனிக்க வேண்டிய குணமானா கண்டிப்பா தொடர்ந்து கவனிக்க வேண்டிய குணம். அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, அப்ப நமக்கு எதுவுமே இல்லையா? இந்த ஒரு அழைப்புக்குள்ள தானே வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப நமக்கு ஒரு உயர்வுங்கிறதே இல்லையா? சும்மா தேவன் நம்மளை ஒரு பொருளாதாரமா ஒரு பொருளா பயன்படுத்தி விட்டுருவாரா அப்படின்னு கூட உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது. ஏன்னா என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அந்த பலவீனமானவர்கள் பொறுத்திருக்கணும் அல்லது காத்திருக்கணும். எதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிக்கலாம் சிஸ்டர் வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் என்ன பண்ணுங்கன்னா அடங்கி இருங்கள். அப்ப கண்டிப்பா நம்மளை தேவன் என்ன பண்ண போறார், நீங்க ஒரு பலவீனமானவர்கள், எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பயன்படுத்துறதுக்கு நான் முன் வரல. உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன். அதற்கு முன்பாக உங்களுடைய பெருமையோ வேற எந்த ஒரு குணமுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உங்களை கீழே கொண்டு போயிடக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதிட்டு, இப்போ அடுத்து 3வதா என்ன ஒரு விஷயத்துக்கு நேராக போகும்போது, இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பலவீனமானவர்கள் 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 கேட்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வந்துடும், சோறு வந்துடும். நம்ம ஒன்றுமே இல்லையா? இப்போ நம்மளை பார்த்து உலகத்தில் உள்ள யாரோ ஒருத்தவங்க உன்னத்துக்குமே நீ வேஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்கும்போது என்ன வரும்? ஆனால் தேவன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்கிறாரு, அப்போ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் சொல்லி பார்க்குறோம்னா, நம்ம எதுக்குமே தகுதி இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? அதை கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்க சிஸ்டர். இந்த அழைப்புக்கு குணாதிசயம் ஒரு நிபந்தனையாகும். ஞானிகளையும் வல்லவர்களையும் பிரபுக்களையும் தேவன் அழைக்கவில்லை. ஆகையால் இதிலிருந்து அவருடைய ஜனங்கள் இழிவானவர்கள் அல்லது அறியாமை உள்ளவர்கள் என்றோ பொல்லாதவர்கள் மோசம் போனவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக புரிந்து கொள்ள கூடாது. ஏன்னா நமக்கு என்னதான் வரும், முதல் அந்த எண்ணம் தான் வரும் இல்லைங்களா?
பொதுவாக வந்து பார்த்தோம்னா இந்த அழைப்புக்குள்ள வந்த உடனேயே பயங்கர கேள்விகள்லாம் வரும். எப்படின்னா, நம்ம ஒரு 2-3 பாடம் கேட்கும்போது உண்மையிலே சத்தியம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன கேள்வி வரும்னா, இந்த 144,000 பேர் அது நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அல்லது ஒரு அப்படியே தொடர்ந்து ஒரு 10-15 பாடம் படித்த உடனே நமக்கு என்ன கேள்வி வரும்னா, எங்கள் பாஸ்டருக்கு கூட இந்த என்ன இல்லைங்க, அவர் எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு கூட என்ன இல்லை, அவருக்கு கூட தெரியாமல் எப்படி நமக்கு அப்படிலாம் வரும் இல்லைங்களா? அப்போல்லாம் அந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி கேள்விலாம் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வரும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு தான் சகோதரர் எழுதுறாரு, அப்படி இல்லை, தேவன் உங்களை பற்றி, அதாவது இந்த அழைக்கப்பட்டவர்களை பற்றி தேவன் தன்னுடைய மனசுல எப்படி எண்ணி வச்சிருக்காருன்னா, அதைத்தான் வசனமா படிக்கிறோம். படிங்க வசனம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த ஒரு விஷயத்தை தேவன் எப்ப நிர்ணயிச்சிருப்பாரு? நம்மளெல்லாம் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் நிர்ணயிச்சிருப்பாரா? இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாருன்னா நிர்ணயித்துட்டார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா? அப்போ நீங்க தான் பரிசுத்த ஜாதி அப்படிங்கிறத தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காருங்க, அவருடைய மனசுல நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த அழைப்புக்குள்ள வரும் பொழுது நம்மளை இந்த மாதிரி நம்ம ஒன்றுமே இல்லை, தகுதியானவர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு பிளவினமானவர்களாக இருந்தாலுமே தேவனுடைய பார்வையில் நீங்கள் பாருங்க, உங்களை தேவன் எவ்வாறாக என்ன பண்ணியிருக்காருங்க, நினைத்து வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ புதுசாக ஒரு ஞானஸ்தானமே எடுக்கிறோன்னு வைங்க, தேவன் எதை பார்த்து நம்மளை புது சிஷ்யின்னு கன்சல்ட் பண்ணுறார்? இப்போ நம்மளுடைய மாம்சத்தை பார்த்தானா இல்லைங்களா? எதை பார்த்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய புது சிஷி. அப்போ இருந்தே தேவன் எதை தான் பார்க்குறாருங்க, நம்மளுடைய மாம்சத்தை என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறது இல்லை இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரு எப்படி பார்ப்பார்? முந்தானத்து வரைக்கும் இவர் எப்படி தான் இருந்தாருங்க, வீட்டில் ஒரே கலகக்காராக இருந்தார். இன்னைக்கு புது சிஷியை பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாமிசத்தின்படி தேவன் என்ன பண்ணுறதில்ல, இவர்களை பார்ப்பதில்லை. சகோதரர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, உலகம் இவர்களை கவனிக்க முதலாவது தவறிவிடும். யாரைன்னா, ஒரு புது சிஷ்யை கவனிக்க தவறிவிடும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போ பார்த்தாலும் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா மாம்சத்தின்படியாகத்தான். அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். நம்ம ஆஃபீஸ்லேயே பாருங்க, நம்ம இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னு வைங்க, நாளைக்கு எப்படி தான் பார்ப்பாங்க, நேற்று எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ தேவன் என்ன பண்ணுறதில்ல, மாம்சத்தின்படி என்ன பண்றது இல்லைன்னா பார்ப்பதில்ல, நமக்கு உண்டான அந்த ஒரு புது சிஷ்யத்தை பார்ப்பாங்க. இது யாருக்கே நடந்திருக்கு, உங்களுக்கு மாத்திரம் நடக்கல. இது யாருக்கே நடந்திருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்திருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்படிதான் சொன்னாங்கன்னா, அதாவது அவரை என்ன சொன்னாங்க, பிசாசுகளுடைய தலைவர் சொன்னாங்க இல்லைங்களா, போஜன பிரியன்னு சொன்னாங்க, மதுபான பிரியன்னு சொன்னாங்க. ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய புது சிஷ்ய யார் பார்த்தார்? இவர் என்னுடைய நேச குமாரன் யார் பார்த்தாருன்னா தேவன் பார்த்தார். ஆனா உலகம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும்போது கவனிக்க தவறிவிடும். யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த ஒரு புது சிஷ்ய உலகம் கவனிக்க முதலாவது தவறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே பிற்பாடு வந்து பார்க்கும்போது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த புது சிஷி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நடந்து கொள்ளக்கூடிய காரியங்களை வைத்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் என்ன பண்ணுதுங்க இருக்கு அப்படிங்கிறத யாரு புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, உலகத்தினுடைய கண்ணோட்டம் என்ன பண்ணும்னா மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆபீஸில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், நம்முடைய அயலார் மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், சபையார் மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், இதெல்லாம் நமக்கு ஒருவேளை புது சிஷ்யனுடைய ஆவி அவங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உலகத்தின் மத்தியில் அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது மாறுபடும் இல்லைங்களா. அப்போ அதுதான் படிக்கிறோம். என்ன சொல்லி பார்க்குறோம்னா, உலகம் எப்படி இருக்கும்னா இவங்க மேல கண்ணோக்கமாக இருக்கும். எப்போ முதல்ல அல்ல, அவங்க உண்மையிலேயே ஞானஸ்தானம் பெற்று அந்த ஒரு புது சிஷ்ய தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே போகும் பொழுது வித்தியாசத்தை என்ன பண்ணுவாங்க காமிப்பாங்க. நம்ம பேசிக் பாடங்கள்ல சொல்லும் போதே, பேசிக் படிக்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, பக்கத்து இருக்காரவங்க சொல்றமா இல்லைங்களா. அப்ப கண்டிப்பா இது ஒரு புது சிஷ்யனுடைய வளர்ச்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது தொடர்ந்து வளரும் பொழுது கண்டிப்பா வித்தியாசத்தை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாதுங்களா? முடியும் அவங்களால. அப்போ அதான் சொல்றாரு சகோதரர், முதல் பகுதியில அவங்க என்ன தெரிஞ்ச மாட்டாங்கன்னா இவர் ஒரு புது சிஷ்யங்கிறது தெரியாது, யார மாதிரினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி. பிற்பாடு கண்டிப்பாக என்ன பண்ணும்னா அவங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இருக்குங்கிறது. வசனம் படிக்கலாங்க சிஸ்டர்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆவியினாலும் சரீரத்தினாலும் புது சிஷி உள்ள இருக்குங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, நினைத்து கொண்டே நீங்க என்ன பண்ணுங்க, வாழுங்க அப்படிங்கிறத கூட என்ன பண்றாருன்னா சொல்றார். ஏன்னா உலகம் எப்படி இருக்கும்னா கண்ணோக்கமாய் இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்த உலகம் பிற்பாடு அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக யார் இருக்காங்கன்னா இந்த ஒரு புது சிஷி இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து எழுதும் பொழுது இந்த அழைப்புக்கு குணாதிசயம் ஒரு நிபந்தனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு 3 நிபந்தனை குணலட்சணங்களை என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். யார்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பலவீன மாணவர்களாக தெரிந்து கொள்ளக்கூடிய புது சிஷிகள்கிட்ட இல்லைங்களா. என்ன தெரிந்து கொள்ளப்படுறாருன்னா குணலட்சணம் ஒரு நிபந்தனை அப்படின்ட்டு ஒரு 3 குணலட்சணத்தை தேவன் அதிகமாக என்ன பண்றாருன்னா இவர்கள் மத்தியில எதிர்பார்க்கிறார். அதுல முதல் குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா போராட்டம். இவங்களுக்கு என்ன இருக்கணும்னா இந்த ஒரு புது சிஷிக்கு போராட்ட குணம் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். யாரோட அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா யார் கூடங்க, பழைய மனுஷனோட. அப்புறம் நம்ம எபேசியரில் படிக்கிறோம் இல்லைங்களா, எல்லா அதிகாரத்தோடய நமக்கு என்ன இருக்குன்னா போராட்டம் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கும். இந்த போராட்ட குணத்தை கண்டிப்பா இவங்க என்ன பண்ணி ஆகணும்னா செய்தே ஆகணும் இல்லைங்களா. வசனம் படிக்கலாங்க சிஸ்டர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நீங்க நல்ல போராட்டத்தை நீங்க என்ன பண்ணுங்க, போராடு. தொடர்ந்து படிங்க. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் வைக்கக்கூடிய இந்த ஒரு புது சிஷிகளுக்கு 3 குணலட்சண நிபந்தனை ரொம்ப முக்கியமானது. அதுல என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா போராட்ட குணம். எது வரைக்கும் இவங்களுடைய போராட்ட குணம் இருக்கணும்னா மரிக்கிற வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா போராட்ட குணம் இருக்கணும். ஆனா சில நேரங்கள்ல சகோதரர் எழுதும்போது எழுதுறாரு, சில நேரங்கள்ல நம்ம எதோட காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகும்போது இந்த ஒரு போராட்ட குணம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா நமக்குள்ள ஸ்டாப் ஆகக்கூடிய விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் என்ன பண்றது இல்லை அப்படின்னா அந்த ஒரு புது சிஷியை என்ன பண்றாருன்னா அந்த பார்க்கக்கூடிய பார்வை மாறக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஒரு புது சிஷி தொடர்ந்து என்ன பண்ணணும்னா போராட வேண்டிய குணம். வாழ்க்கை முழுவதும் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவருக்கு எங்கேயாவது போராட்டம் இல்லாமல் இருந்துச்சானா இல்லைங்களா. அதான் சொல்லும்போது ரட்சகரை எப்படி உலகம் கவனிச்சுச்சோ அதே மாதிரி தான் உங்களை கவனிக்கும்னா அது எல்லா விஷயத்திலுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு போராட்ட குணம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனை குணலட்சணம் அப்படிங்கிறது. அதாவது குணலட்சணம்னு நம்ம காண்பிக்க வேண்டியது இருக்கு. நிபந்தனை குணலட்சணம்னா இது கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, பை ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா காமிச்சே ஆகணும் இல்லைங்களா. காரணம் ஒருவேளை போராட்டம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சகோதரர் எழுதுறாருன்னா ஜெயத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, எதிர்பார்த்துறாதீங்க. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவனோ அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா போராட்டம் மேற்கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் வைக்கக்கூடிய முதல் குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நிபந்தனை குணலட்சணம் போராட்டம். யாருடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா இந்த புது சிஷ்யுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. அடுத்து என்ன தேவன் நிபந்தனை குணலட்சணமாக எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பிரதிநிதி. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய பிரதிநிதியா வாழ்க்கை முழுவதும் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அது போல இவங்க எப்படி இருக்கணும்னா தேவனுடைய பிரதிநிதியாக இவங்க என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிரதிநிதினா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பாத்திரவானா இருக்கணும். இந்த பூமியில் இருக்கும் பொழுது யாருடைய பாத்திரவானா இருக்கணும்னா தேவனுடைய பாத்திரவானா இருக்கும் இல்லைங்களா. அப்போ இன்னும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லணும்னா இன்னாருடைய பையன் இப்படித்தான் இருப்பாருங்கிறது தெரிய வரணும். இன்னாருடைய பையன் இப்படித்தான் பேசுவாருங்கிறது, இன்னாருடைய பையன் இப்படிதான் நடப்பாருங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதுதான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவனுடைய பிரதிநிதி இல்லைங்களா. நம்ம புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி வாங்கியிருக்கணும்னா தேவனுடைய பையனா இருக்கணும்னா அவருடைய குமாரன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும்னா இருக்கணும். தொடர்ந்து அந்த வசனம் கூட படிக்கலாம் சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று.
பாத்திரராய் நீங்க என்ன பண்ணணும்னா நடக்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்காருன்னா அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நடங்க. வாசிக்கலாம் சிஸ்டர் வசனம். 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ தேவனுடைய பிரதிநிதினா தேவன் எவ்வாறு இருப்பாரோ அதே மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, என்னை காண்கிறவன் யாரை பார்க்கிறார்கள், என் பிதாவை காண்கிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய பிரதிநிதியாக இந்த ஒரு புது சிருஷ்டி இருக்கணுங்கிறது இது ஒரு நிபந்தனை குணலட்சணம். அதாவது நம்ம கவனிக்கணும், எல்லா விஷயத்திலுமே குணலட்சணம் இருக்கு, நிபந்தனை குணலட்சணத்துல இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுங்கிறது கூட பார்க்கணும். அடுத்து பார்க்கும் பொழுது இன்னொரு நிபந்தனை குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா சுயாதீனர். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சுயாதீனரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சுயாதீனர்னா இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை, அதாவது கீழ்பட்டவங்களாக அல்லது அடிமைப்பட்டவங்களாக என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் யாருமே என்னவாக இல்லை, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வர்றவங்க அவங்க அடிமைப்பட்டவர்களாக அல்ல, மாறாக அவங்க எந்த ஒரு ஆவியை பெற்றுக்கொள்றாங்கன்னா சுயாதீனர் இல்லைங்களா, சுயாதீனத்தினுடைய ஆவியை என்ன பண்றாங்கன்னா பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். அப்போ இந்த சுயாதீனத்தினுடைய ஆவி அல்லது சுயாதீனமான உள்ளவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஒரு வசனம் கூட படிச்சிடலாம் சிஸ்டர். கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம அடிமையிலா இல்ல, அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களின்படி நம்ம அடிமையா இருக்கணும்னா அடிமையாகவும் இல்லை, சுயாதீனரா இருக்கும். நம்ம சுயாதீனராக இருக்கும் பட்சத்தில் இந்த சுயாதீனத்தை வைத்து நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது பலி செலுத்தணும். தானாக முன்வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன பண்ணணும்னா இழக்கணும். அதாவது நம்முடைய மனித ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய நியாயமான கடமைகளை கூட நம்ம என்ன பண்ணணும்னா தானாக முன் வந்து பலி செலுத்தணும். தேவன் என்ன பண்றது இல்லைன்னா எதிர்பார்ப்பது இல்லை, ஆனால் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தாமாகவே முன் வந்து என்ன பண்ணணும், பலி செலுத்தணும் இல்லைங்களா? அந்த சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவன் ஏன் தானா முன் வந்து பலி செலுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த குணலட்சணங்கள்ல தேவன் இந்த ஒரு குணலட்சணத்தில் தலையிடுறதே இல்லை. கரெக்டா இல்லைங்களா? ஆதாம் ஏவாளுக்கு சுயாதீனம் கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளை தானே ஆதாம். பழம் சாப்பிடும் பொழுது அந்த பழத்தை சாப்பிடாதப்பான்னு என்ன பண்ணிருக்கலாம், தடுத்து கைப்பிடிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா உங்களுடைய சுயாதீனத்தின்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இன்னொரு வசனம் கூட நான் படிக்கலாம் சிஸ்டர். கலாத்தியர் 5:1 கலாத்தியர் 5:1 கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு என்ன நிலைமையை உண்டாக்கியிருக்காரு, இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன நிலைமையை உண்டாக்கியிருக்காருன்னா சுயாதீனன் என்கிற நிலைமை. இதுலயே நீங்க என்ன பண்ணுங்க, நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நிலைமையில இருந்து நம்ம என்ன செய்யணும் தேவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானாக முன் வந்து என்ன பண்ணணும்னா எந்த பலியையும் செலுத்த முன் வர வேண்டும். நேரம் காலம் எல்லா விஷயத்திலையும் அது நம்ம ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பொறுத்ததாக கூட நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அடுத்து இந்த ஒரு 3 அதாவது இந்த நிபந்தனை குணலட்சணத்தை தேவன் என்ன பண்றாருன்னா சகோதரர் மூலமாக அவருடைய ரைட்டிங்ஸ்ல சொல்லிட்டு அடுத்து இப்ப அப்படி என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு அழைப்பு அடுத்து என்ன அந்த ரைட்டிங்ஸ் எழுதுறாருன்னா இந்த ஒரு அழைப்பு வேற எப்பயாவது இருக்கா அல்லது வேறு ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கா அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேள்வி எழுப்பி இல்லை அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. எந்த அழைப்பு? இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே 144,000 பேர் அவங்க ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்திலேயே ஒரு முக்கியமான அழைப்புக்குள்ள வர்றவங்க. அப்ப தேவன் பைபிள்ல நிறைய தேவனுடைய திட்டங்கள்ல நிறைய அழைப்புகளை என்ன பண்ணிருக்காருங்க வச்சிருக்காரு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஒரு அழைப்பு மறுபடியும் வேற ஏதாவது யுகத்தில் நடக்குமா? இப்போ சுவிசேஷ யுகத்தில் இருக்கு, இந்த யுகத்தில் மாத்திரம் தான் என்ன பண்ணுது நடக்கும். வேற ஏதாவது யுகத்தில் நடக்குமானா நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதான் சொல்லும்போது வேறு விசேஷித்த அழைப்பு இல்லை. வேற அழைப்புகள் இருக்கு, ஆனா அது விசேஷித்த அழைப்பாக தேவனால் என்ன பண்றதில்ல அப்படிங்கிறது கூட என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பெரும்பாதையான வழி அப்படிங்கிறத என்ன பண்றாங்க புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா அது என்ன பண்ணிடுறாங்க ஒரு அழைப்புன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா சகோதரர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா அது பெரும்பாதையான வழி, அது என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா அழைப்பு அல்ல.
இல்லைங்களா? அதே நேரத்தில் இந்த ஒரு அழைப்பு சுவிசேஷ யுகத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் உள்ள அழைப்புக்கும் 1000 வருட அரசாட்சியில் பெரும்பாலான அந்த ஒரு வழியில் வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து தேவன் சொல்றாரு உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கேன், அது மேன்மைங்கிறது வந்து பார்க்கும்போது என்னுடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க போறேங்கிறத சொன்னாலுமே, இப்போ நிறைய பேரோட கருத்து என்னன்னா நம்ம எதிலே போயிடலாம், பெரும்பாதையான வழியிலே போயிடலாம். அப்போ இந்த ஒரு விசேஷித்த அழைப்பு ஏன் மற்ற யுகத்தில் இல்லைங்கிறத சகோதரர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம்னா, கட்டளை மட்டுமே என்ன பண்ணும், செயல்படும். சுயாதீனம் என்ன பண்ணாதுங்க. 1000 வருட அரசாட்சியில நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற சுயாதீனம் வந்துருமா? இப்படிதான் என்ன பண்ணணுங்க, இப்படிதான் நீங்க நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணுங்கிற ஒரு கட்டளை அங்க என்ன பண்ணணும்னா செயல்படும். ஆனா இன்னைக்கு இந்த அழைக்கப்பட்ட வந்தவர்களுக்குள்ளேயே நம்ம கண்டிப்பா இப்படிதான் நடக்கணுங்கிற விஷயம் தெரிந்தாலுமே நம்ம எப்படி வேணாலும் நடந்தா அவர் எப்படி போன நமக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குன்னா அவருடைய சுயாதீனம். நான் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க, அவர் எப்படி போனா என்ன அப்படிங்கறத நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தர் போகக்கூடிய வழியை நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆனா அதே நேரத்தில் அவருடைய வழியை சூஸ் பண்றது யாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா அவருடைய சுயாதீனம். அப்ப இது வந்து 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா கண்டிப்பாக அப்படி நடக்காது, கட்டளையாகத்தான் நடக்கும், கட்டளையாகத்தான் செயல்படும் அப்படிங்கறது கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து எழுதிட்டு, இது சபை கூட என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கவனிக்க வேண்டியது இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா, இந்த ஒரு 1,44,000 பேரை விட்டாச்சுன்னா பெரும்பாலான வழி அல்லது திரள் கூட்டம், அது கூட ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறத சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா எண்ணிடுறாங்க. ஆனா அது என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா ஒரு கிருபையினுடைய நிலைமையை தான் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரே ஒழிய அது ஒரு அழைப்பு அல்ல. திரள் கூட்டத்தை உபத்திரவ காலத்திலிருந்து வெளில மறுபடியும் கொண்டு வர்றது ஒரு அழைப்பானா? அழைப்பு அல்ல. அவங்க ஒரு கிருபையினுடைய நிலையத்தான் அவங்க என்ன பண்றாங்க அடைகிறாங்களே ஒழிய அவங்களுக்கு பரிசும் எதுவுமே இல்லை. அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசு இருக்கு, எல்லா விஷயமே இருக்கு. அதே நேரத்தில் அந்த ஒரு அழைப்பு வேற எந்த ஒரு யுகத்திலையும் என்ன பண்றது இல்லைன்னா கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா முன்வைக்கிறார். அடுத்து என்ன ஒரு காரியம் சொல்றாருன்னா, இந்த ஒரு அழைப்பினுடைய ஆரம்பம் முடிவு, இந்த ஒரு அழைப்பினுடைய ஆரம்பம் மற்றும் முடிவு. இந்த ஒரு அழைப்பினுடைய ஆரம்பம் அதாவது புது சிருஷ்டியினுடைய அழைப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும்னா இல்லைங்களா? அப்போ அதான் சகோதரர் எழுதும்போது இந்த ஒரு அழைப்பினுடைய ஆரம்பம் மற்றும் ஒரு முடிவில் போயிட்டு இந்த ஒரு அழைப்பினுடைய ஆரம்பம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் புது சிருஷ்டியாகிய நம்முடைய இரட்சகர். இந்த அழைப்பு எப்போது முடியும்? 1,44,000 கடைசி நபருடைய விஷயம் முடியும் இல்லைங்களா? ஆனால் சகோதரர் எழுதும் பொழுது இந்த அழைப்பு எப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாருன்னா 1881 என்ன பண்ணிருச்சுங்க, அழைப்பு என்ன பண்ணிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. எந்த அடிப்படையிலனா இது நிறைய கேள்விகள் வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா இது சம்பந்தமான விஷயங்களை 2வது வால்யூம்ல சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெளிவாக எழுதியிருக்காரு. அதாவது இந்த ஒரு அழைப்பு எப்போ தொடங்கப்பட்டு எப்பொழுது முடியுதுங்கிறத தெளிவாக என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. அப்போ எப்படி 1881 இந்த ஒரு அழைப்பு முடிந்து விட்டதனுடைய காரியத்தை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கூட தாழ்மையாக முன்னாடி வைக்கிறோம். இப்போ அப்படி அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னா நம்மளாம் வந்து உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு கிளாஸ் ரூமில் இல்லைங்களா ஒரு 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட்டுக்கு அப்படி எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 பேர் அழைக்கப்படுறாங்க. 10 பேர் அழைக்கப்பட்டதில் அந்த 1.5 மணி நேரத்தில் சப்ஜெக்ட் என்ன பண்ணிடும் முடிஞ்சிடும். 10 பேர் ஆனால் அது கண்டிப்பாக 10 பேர் கேட்டே ஆகணுங்கிறது திட்டம். 10 பேர் கேட்டாகணுங்கிற திட்டம். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த ஒரு பாடம் முடிஞ்சுங்கிறதும் திட்டம். அப்போ வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் பொழுது ஒரு 5 பேர் அவங்க தானாகவே என்ன பண்ணிடுறாங்க இறந்துடுறாங்க. அப்போ கண்டிப்பாக திட்டம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா 10 பேர் இருக்கணும். அப்போ உடனே என்ன பண்றாங்க இந்த 5 பேருக்கு ரீப்ளேஸ், கரெக்டுங்களா? அந்த ஒரு விஷயத்துல தான் இப்போ யார் உள்ள வந்திருக்கோம்னா 1881 1,44,000 பேருக்கான அழைப்பு முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த அழைப்புக்குள்ள வந்த அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தங்களை தாங்களே என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து தவறிட்டாங்க. அப்ப அவங்களுக்காக வைக்கப்பட்ட கிரீடம் என்னவா இருக்குன்னா பேலன்ஸ்ல இருக்கு. இப்ப 1,44,000 பேருக்குன்னா அந்த கிரீடம் 1,44,000 பேருக்கு தான். அந்த 1,44,000 பேருக்கு அழைப்புக்கு வந்தவங்கல்ல எத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால இந்த அழைப்பு முடிந்து விட்டது. இந்த அழைப்புக்கு அந்த சீட்டு காலியா இருக்கும் இல்லைங்களா, அந்த சீட்டுக்கு உண்டான வாய்ப்பு தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிறது வந்து பார்க்கும்போது அழைப்பு அல்ல,
அந்த அழைப்பை தவறவிட்டவர்களுக்கு பதிலாக ஏற்படுத்தின வாய்ப்பு அப்படிங்கிறத கூட என்ன பண்றோம்னா நம்ம கவனித்து பார்க்க வேண்டியவங்களாக இருக்கோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம அதாவது அழைப்புல வந்திருக்கோமா, என்ன சொல்ல போனா இந்த 1,44,000 பேருடைய அழைப்புக்கு உள்ள வந்திருக்கோமா, அந்த அழைப்பை தவறிவிட்ட வாய்ப்புக்குள்ள வந்திருக்கோமா? உதாரணத்தை சொல்லணும்னா, யூதாஸ் தவறிவிட்ட இடத்த யார் பிடிச்சிருக்காங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் பிடிச்சார் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க எத்தனையோ யூதாஸ்கள் தவறிவிட்ட அழைப்பை யார் பிடிச்சிருக்கோம்? நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே நேரத்தில் நல்லா கவனிக்கணும், எப்பெல்லாம் ஞானஸ்தானம் நடக்குதோ இல்லைங்களா, கடந்த ஒரு வாய்ப்புல ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 10 பேர் வர்றாங்க, அல்லது வரக்கூடிய ஒரு வாய்ப்புல வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய ஒரு கிளாஸ் நடந்து ஒரு 20 பேர் ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வர்றாங்கன்னா எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க? 20 பேர் என்ன பண்ணிடுறாங்க? இந்த ஒரு வாய்ப்பை விட்டு வெளில போயிடுறாங்க. வாய்ப்பு விட்டு வெளில போயிடறாங்கன்னா சபை விட்டு வெளில போயிடுறாங்கன்னுடைய அர்த்தம் கிடையாது. சபைக்குள்ளதான் இருப்பாங்க, அவங்களுக்கு கிரீடத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா இழந்திருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உன் கிரீடத்தை வேறொருவன் பற்றி கொண்டு கொள்ளாதபடிக்கு நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இதனுடைய காரியங்கள் நமக்கு அதிகமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்க 2வது வாலியத்தை படிக்கும்படியாகவும் கூட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அப்ப இது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம்னா அனுக்கிரக காலமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கிரீடத்தை பற்றி கொள்ளுங்க அப்படிங்கறத கூட நம்ம கொரிந்தியர்ல படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அப்போ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ரட்சணை நாள். அப்போ நம்மளுடைய இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கோம், நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் 2 வசனங்களை படிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பாத்தீங்கன்னா இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருந்தாலுமே இப்போ நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது இந்த 1881 வரைக்குமே அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அழைப்பு முடிஞ்சிருச்சு, ஆனா வாய்ப்புக்குள்ள வந்திருக்கோம். அநேகர் வாய்ப்பு இழந்திருப்பாங்க இல்லைங்களா? எப்படி இழந்து போயிருப்பாங்க அப்படின்னா, சத்தத்தை சரியா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப பார்க்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு அதை அஜாக்கிரதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா எண்ணிருப்பாங்க. அப்போ சகோதரர் எழுதும் பொழுது இந்த ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியவங்க சத்தத்தை என்ன பண்ணணுங்க, சரியா கேட்டு அதன்படி நடக்கணுங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வசனத்தை படிங்க சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்க அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஏன்னு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலப்பகுதி வரைக்கும், அதாவது 1881 வரைக்கும் ஒருவேளை சத்திய வெளிச்சங்கள் நம்ம நிதானிக்கிறோம், சத்திய வெளிச்சங்கள் அந்த காலத்துக்கு தேவையானது என்ன பண்ணார், தேவன் கொடுத்தார். ஆனா அதை காட்டிலும் இப்ப சத்திய வெளிச்சங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா யார் அதிக ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்கணும்னா நம்ம தான் அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்போ ஒரு என்ன பார்த்துருக்கோம்னா இந்த ஒரு வாய்ப்புல கூட நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கவர் பண்ணிருக்கோம். அதாவது இங்க இருந்து அழைக்கப்பட்டவர்கள் இருந்து அழைப்பு காலவரைக்கு உட்பட்டது, இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்க தாழ்மையான வேண்டுகோள், இதை கூட நீங்க வீட்டில் கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வரும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கூட நம்ம இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கும். பொறுமையை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக